இளங்கோ, நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கை நீங்களும் பார்த்துக்கூடும். உங்களுடைய இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பும் அதோடு சேர்ந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்களும், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நள்ளிரவில் பூஜைகளுக்கு அனுமதிக்கக்கூடாது, மீறி வழிபாடுகள் நடைபெற்றால் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே பொறுப்பேற்க நேரிடும் அப்படின்னு திருவண்ணாமலை மாவட்ட இந்து முன்னணியினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது ஒரு விதமான மிரட்டல் இல்லையா? ஒரு ஜாகிரதை, கோயிலெல்லாம் மூடு இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியோடு ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு வேண்டுகோள் விடுப்பது என்பது இது வேண்டுகோளா மிரட்டலா? அதாவது வேண்டுகோள்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். சரி, அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இவர் கொடுத்துருக்காரு. ஆனால் இதில் கடைசியாக அவர் முடிக்கும் போது அவர் சொன்ன விஷயம், இதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது காரணமாக சொல்லியிருக்காரு. எல்லா கோவில்களும் சாமி கும்பிட்றவ தான் போகிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் கோவில்களில் நட திறக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து இதற்கான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க ஆகம விதிக்கு புறம்பாக நடக்கக்கூடிய கோவில்கள், அதாவது இந்து சமய அறநிலையத்துறையினால் திட்டமிட்டு வெறும் வசூலுக்காக பணத்தை வசூல் பண்ணணுங்கிறதுக்காக நடைய திறந்து வச்சுருக்காங்க. அதில் வேலை செய்யக்கூடிய பல பேரும் கூட அதில் வரக்கூடிய வருமானத்தை மட்டுமே கணக்கிட்டு அந்த கோவில் நடைய இப்போ சிந்தன் ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் இந்து சமயம் அப்படிங்கிறது நீங்களும் கூட பல மேடைகளில் இதுதான் சொல்லிக்கிறீங்க. எல்லாவற்றையும் தனக்குள் உள்வாங்கி கொண்டு அதோடு அதையும் தனக்குள்ளே இணைச்சிக்கிட்டு பயணப்படுறது. நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு வழிபாட்டு முறை வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து அவங்க நினைச்சுவாங்க. அதில் நீங்கள் தனியாக இதுன்னு பிரிச்சே பார்க்க முடியாது. ஏராளமான பிரிவுகள், ஏராளமான வழிபாட்டு முறைகள் எல்லாமே இந்து சமயத்தினுடைய வழிபாட்டு முறைகளாக தான் பார்க்க முடியாது. இதுதான் இந்து சமயத்தினுடைய வழிபாட்டு முறை நீங்கள் எதையும் உறுதியாக சொல்ல முடியாத அளவிற்கு இங்கே இருக்குங்கிற ஒரு நிலைமையில மாதவிடாய் காலத்தில் கூட பெண்கள் கருவறைக்குள் சென்று பூஜை பண்ணாலும் மேல்மருவத்தூரில் இருக்குது, அதுவும் இந்து சமயம் தான். அப்போ இது எல்லாமே ஒரு இதுதான். நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயத்தின் அடிப்படையில் ஒரே இதில் அடிப்படையில வச்சு ஒரு ஸ்கேலா வச்சு அதுக்கு தடை கோருவது அல்லது தடை வேண்டும் என்று கேட்பது சரியா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், தெளிவாக இந்த ஆகம, அதுவும் பெரிய கோவில்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38,000 கோயிலும் திறக்கிறது இல்லை அரசாங்கம். ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய 38,000 கோயிலும் திறக்கிறது இல்லை. எதில் வருமானம் அதிகமாக வருதோ அந்த கோவில்களை திறந்து மக்களை வரவேற்று கோவிலில் பூஜை நடந்திருக்கும் வாங்கன்னு ஏற்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் நான் இதை ஏன் இப்படி பார்த்துக்கலாமா நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் எல்லா கோயில்களுக்கும் மக்கள் அதிகமாக செல்வதில்லை, திருப்பதிக்கு தான் அதிகமாக போவாங்க. இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலாகட்டும் அல்லது திருவள்ளிக்கணி பார்த்தசாரி சுவாமி கோயிலாகட்டும் அல்லது திருவேற்காடு, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோயில்களுக்கு தான் மக்கள் அதிகமாக சொல்லக்கூடிய வழக்கம். அத்தனை தேவாலயங்கள் இருந்தாலும் பெசனருக்கும் இங்கேயும் தான் போகிறாங்க. ஸோ இது இந்த மாதிரியான பார்வையோடு தானே பார்க்க முடியும். அல்லது இது ஏதோ திட்டமிட்டு இந்த நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ டாஸ்மாக திறந்து வச்சுக்க மாதிரி கோயிலை திறந்து வச்சுருக்காங்கிற மாதிரியான வாதமாக மாறிடும். இல்லை, ஏன் ஆமாம், நான் எதுக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த துறையில் ஒரு ஹெச்ஆர்என்சியில் எதில் இருக்கக்கூடிய எல்லா துறைகள்லையும் அதற்கான ஆடிட்டிங் இருக்குது, கணக்கு வழக்கு இருக்குது, என்ன வருமானம் வந்திருக்கு, என்ன செலவு இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஆனால் ஹெச்ஆர்என்சி இதில் எந்த விஷயமும் யாருக்கும் சொல்லணும் இல்லை. இதில் இருக்கக்கூடிய இல்லை, நான் அதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலை இல்லை. ஆகையினால இதில் வரக்கூடிய வருமானம் முழுக்க யார் என்ன மாதிரி செலவு பண்ணுறாங்க, என்னென்ன ஊழல்கள் நடக்கிறது, இதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆகையினால அதிகாரிகளே திட்டமிட்டு இந்த நேரத்தில் நடைய திறந்து வச்சு அதை வரக்கூடிய வருமானத்தை தன்னுடைய பாக்கெட்டில் நிறைவேற்றுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆகம விதிங்கிறது, ஆகம விதி ஏற்கனவே இந்த பல விஷயங்களை பல வருடங்களாக பின்பற்றக்கூடிய விஷயம். அது திடீர்னு ஒரு நாள் மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து அதுல நான் இந்த இடத்துல குறிக்கல. என்னுடைய கேள்வி, ஆகமத்தை விட்டு வைதிக முறைப்படியிலான கோயில்கள்லையோ அல்லது இன்ன பிற கிராம கோயில்களிலோ கிராம தேவதைகளை வழிபடக்கூடிய கோயில்கள்லையோ இதுல நடை திறந்தாலும் கூட நீங்க எதிர்க்கத்தான போறீங்க. நீங்க ஆதரிப்பீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, நான் இது மத ரீதியான, முதல்ல சொன்ன விஷயம், இது மத ரீதியான விஷயம், மதத்தை அடிப்படையான ஒரு புத்தாண்டு. ஆகையினால எந்த மதத்தை அடிப்படையான புத்தாண்டோ அவர்கள் கொண்டாடி கொண்டுவதில் பிரச்சனை இல்லை. நாம ஃபோர்சிபிளா, அதாவது நம்ம தலையில இதை இந்த புத்தாண்டை, ஆங்கில புத்தாண்டை ஏற்க வைத்து விட்டார்கள். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டோமி எடுத்துக்கங்க. டோமி தேவாலயத்தை திறந்து வைத்துவிட்டு எல்லா இந்துக்களையும் தேவாலயத்துக்கு வாருங்கள் என்று கட்டாயப்படுத்தி அழைத்தாலோ அல்லது ஒரு லாரியோ ஜீப்போ எடுத்துக்கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி ஏற்றிட்டு போய் தேவாலயத்தில் வச்சாலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஏற்புடையது, கண்டிக்கக்கூடியது. ஆசிய செந்திலா, நான் கோயிலுக்கு போய் நைட்டு நான் நம்புகிற செந்திலாண்டவரையோ நான் நம்புகிற கருமாரியவனையும் நான் வணங்குறத நீங்க அவன் தான் காரணம்னு சொல்லி அவர்களை திட்டுவது எந்த அளவுக்கு தெரியல. அவரை காரணம் என்ன, இது எந்த மதத்தினுடைய அடிப்படைங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, இவர்கள் ஒரு ஆர்கனைஸ்ட் இல்ல, ஒரு நிமிஷம், கிறிஸ்தவ மதமோ முஸ்லீம் மதமோ இட்ஸ் ஆர்கனைஸ்டு ரிலிஜன்.
ஆனா அந்த மாதிரி ஒரு இந்து மதம் கிடையாது. இந்து மதத்துல ஒரு அன்ஆர்கனைஸ்டு ரிலிஜியனா இருக்கக்கூடிய ஒன்றை நீங்க ஆர்கனைஸ்டு ரிலிஜியனா மாற்றத்துக்கான முயற்சி. ரைட், ஓகே. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன சொல்றது, ஒரு முருகனோ ஒரு சுடலையோ ஒரு மாயாண்டியோ ஒரு செந்திலோ ஒரு சரவணனோ உடன்படணும். அவங்க நான் உடன்படலப்பா, நான் போய் சாமி கும்பிட்டுக்கிறேன்னு சொல்லுகின்ற பொழுது அவர்களை மெதுவாக கற்பித்து அவர்களுக்கு நீங்க இது பண்ணலாம். நீங்க வந்து உங்களுடைய கொள்கைகள் எடுத்து சொல்லலாம், உங்களுடைய ஆகம விதிகள் எடுத்து சொல்லலாம். அவர்களை உங்களை நோக்கி ஈர்ப்பதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் நடை திறக்காதே என்று சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு விஷயத்தை வற்புறுத்துவது என்பது சரியான. நடை திறப்பது என்பதே ஆகம விதிக்கு எதிரானது. நடை திறப்பது என்பதே இந்து மதத்துக்கு எதிரானது. ஆகம விதிகளுக்கு உட்படாத கோயில்களில் நடை திறந்தால் இந்து முன்னணி எதிர்க்காது. ஒரு விஷயம் முன்னாடி இவர் ஆகம விதிகளுக்கு உட்படாத கோயில்களில் நடை திறந்தால் இந்து முன்னணி எதிர்க்காது. நான் என்ன சொல்றேன், ஆகம விதி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இது நமக்கு பழக்கப்படாத விஷயம், அந்நியப்பட்ட விஷயம். அதை நாம நமக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4 நாட்கள்லாம் கூட நம்ம கூத்தாடி நம்ம அது தனியான விழாக்கள் காலகட்டங்கள்ல இரவு முழுக்க கூத்தாட்டம், இதெல்லாம் தெருக்கூத்து நடக்கிறது. இதெல்லாம் அது மூலமாக பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நல்ல விஷயம். ஜனவரி 2ஆம் தேதி இரவு கூட நீ கோயிலுக்கு போய் கொண்டாடு. ஆனா ஜனவரி 1ஆம் தேதி இல்ல இரவு நேரங்கள்ல, அதுவும் குறிப்பா ஜனவரி 1 அது கிறிஸ்தவ மதத்தினுடைய விஷயம். அதனால இதுல போக கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்து முன்னணி ஏதோ இந்துக்களுக்கான ஒட்டுமொத்த இயக்கமாக, ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாக இல்ல பிரதிநிதித்துவத்தோட இல்ல, அவங்க தான் வந்து எல்லாத்துக்குமான அங்கீகாரம் பெற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கருத்தை சொன்னார். இதுல அப்படி இல்லைங்கிறத ஒரு கருத்தை சொன்னார். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து இந்து மதத்துல ஒவ்வொரு மடங்கள், அவரும் சொன்ன மாதிரி பல்வேறு மடங்கள் அந்த பகுதிகளை மையமா வச்சு பல்வேறு மடங்கள் இருக்குது. இந்த எல்லா மடங்களும் கூட கிட்டத்தட்ட நாடு முழுக்க எந்த மடங்களும் எந்த சன்னியாசிகளும் இந்த ஜனவரி 1 பெரும்பாலான சன்னியாசிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தை, இந்து மதமே ஏற்றுக்கொள்ளாத புறம் தள்ளிய ஒரு விஷயத்தை இந்துக்கள் மேல திணிக்க கூடாதுங்க தான் நாம சொல்றோம். சரி, ஓகே. இந்த இடத்துல எனக்கு நிறைய சந்தேகங்கள் வருது, நமக்கு நேரம் இல்ல. சின்ன கேள்வியோட பேர்றேன். மகா சிவராத்திரி அன்று விடிய விடிய சிவனை வழிபடக்கூடிய போக்கு இருக்கும். ஆனால் வைணவர்கள் யாரும் வழிபடுவதில்லை. வைணவர்களும் இந்துக்களாகத்தான் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பல முரண்கள் இருக்கு. இதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. நமக்கு நேரம் இல்ல. நான் என்ன, சிவமடங்கள் மட்டுமல்ல, சைவ மடம் இல்ல, வைணவ மடமும் கூட இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுல நான் வந்து சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு தனி மனிதனுக்கு கோயிலுக்கு போகணும். நம்முடைய கலாச்சாரம்னு பேசுகிறோம். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கலாம், இப்படியெல்லாம் வந்து கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ ஆலயத்துக்கு போகிறதும் விரும்புகிற தெய்வத்திட்ட வணங்குறதும் எப்போ வணங்கணுங்கிறத முடிவு பண்ணுறதும் ஒரு தனி மனித சுதந்திரம். ஆகவே இந்த சுதந்திரம், இது அடிப்படையில் இதுதான். இன்றைக்கி வந்து நாம் இதை எப்படி பார்க்குறேன்னா, இங்கே ஒரு ஒற்றை கலாச்சாரம். நான் வந்து ஏகாதிபத்தியம் எதிர்ப்பு பேசினாலும் ஒரு ஏகாதிபத்தியவாதியாக அமர்ந்து நான் சொல்லுவதை நீங்கள் இல்லை என்றால் உனக்கு எதிராக நான் கிளம்புவேனுங்கிற மாதிரி. அது இப்போ கிறிஸ்தவர்களை கூட நீ ஆலயத்திற்கு வரவில்லை என்றால் அப்படிலாம் பேச முடியாது. அது ஆலயத்துக்கு வர்றதும் வராததும் தனி மனித சுதந்திரம். ஆகவே இந்த விழாவை கிறிஸ்தவர்கள் சகோதரி சொன்னாங்க, அதில் நான் மாறுபடுகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஒன்று, புத்தாண்டு என்பது எங்களுக்கு நாங்கள் கொண்டாடுகிறோம். இதை முக்கியமாக ஏன்னா இது முதல் நாள், கடவுளுக்கு முதல் காணிக்கையை கொடுக்கணும், முதல் பலிகளை கொடுக்கணும். ஏன்னா கடவுள் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காருங்கிறது சாதாரண மனுஷன், நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் கடவுளுடைய கொடைன்னு நினைக்கிற மனிதர்கள் நாம். அப்போ முதல் நாளில் கிறிஸ்தவர்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னா, 8ஆம் நாள் இயேசுவுக்கு பெயர் வைத்த நாள். அந்த நாளும் இன்னொன்று மாதாவை கடவுளுடைய தாயாகவும் வைத்து கொண்டாடுகிற ஒழிய கிறிஸ்மஸுக்கு அளவுக்கு இதை கொண்டாடுவதில்லை. அதே அளவிற்கு விளக்குகள் அதை எடுப்பும் நடந்தாலும் இங்கே நாங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடுகளில் கூட தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் நம்ம நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு அங்கே நிற்பாங்க மக்கள்லாம், உலக மக்கள்லாம். அந்த கரெக்டாக 11:59 முடிஞ்சிச்சுன்னா இதுக்கு வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அந்த நேரம் அது இறைவனோடு தொடங்குகிற நேரமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும் ஒழிய மற்றவர்களை கட்டுப்படுத்துகிற ஒன்றாக இருக்கக்கூடாது. இதுல நிறைய வந்து விவாதத்துக்குரிய கருத்துக்கள் வைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் நீங்க சொன்னது மாதிரி நேரம் இல்லை. நான் ஒன்று சொல்றேன், இங்க வந்து இந்து மதம் அப்படின்னு ஒன்றே கிடையாது. அது உண்மையில பல்வேறு பிரிவுகள், வேறு வேறு தனித்தனி பிரிவுகள் தான். இந்துங்கிற பேரை அயலவர்கள் சூட்டிய பேர் தான். ஒரு மதம், ஒரு அணி வந்து தனக்குத்தானே சூட்டி கொண்ட பேரே கிடையாது. அது இது மாதிரி இன்னும் பேசணும்னா நிறைய உள்ளே போகலாம். நான் முதலே சொன்னது மாதிரி 2 மதத்தவரை பற்றியுமே நான் சொல்கிறேன். மதங்களுக்கும் தனி மனித சுதந்திரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் எந்த மதம் தனி மனித சுதந்திரத்தை பற்றி பேசினாலும் அது வந்து ஒரு பொய் தோற்றம் தான். உண்மையில் மதங்கள்லேருந்து விடுபடுறது தான் உண்மையான தனி மனித சுதந்திரம்னு நாங்கள் நினைக்கிறோம்.
புத்தாண்டை பொறுத்தவரை அது ஒரு மதம் சாராத பண்டிகையாக, அது அதனுடைய துவக்கம் தோற்றுவாய் எப்படி இருந்தாலும் கூட மதம் சாராத பண்டிகையாக எல்லா இனத்தவரும் மதத்தவரும் சாதியில் உள்ளவங்களும் சாதி மதம் வேணான்னு சொல்கிறவங்களும் இணைந்து ஒரு நாளை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் என்று சொன்னால் அதனை வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைவு. அதான் கொண்டாட்டங்கள் மக்களுக்கு தேவையானவை. கொண்டாடுற முறையில் சில பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்குது, அதை நம்ம விவாதிக்கணும். ஆனால் அந்த பிரச்சனை வந்து அது எந்த மதம் சார்ந்த விழாங்கிறது இல்லை. என்னுடைய நண்பன் கூப்பிட்டா நான் வந்து எங்கேயும் போவேன், அவன் சந்தோஷமாக இருந்தால் நான் பகிர்ந்துக்குவேன். இதே சாதாரண மனநிலை. தனி மனித மனநிலையில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க. என்னுடைய கடவுளை வழிபடுவதற்கான வழி தான் மதம். அது எந்த வழிங்கிறத தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கும் என் கடவுளுக்கும் உண்டுங்கிற பார்வை தான் நான் ஆதரிக்கிற பார்வை. நன்றி. நம்ம நிறைவு செய்யலாம். 4 பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் இணைந்தீர்கள். எங்களோடு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை அத்தனை பேருக்கும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இளங்கோ உங்களுக்கும் சேர்த்து இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிறைவு செய்வோம். நன்றி. இந்த இடத்துல எனக்கு நம்முடைய கிறிஸ்துவ வழிபாட்டு முறைகள் தமிழகத்தில் எவ்வாறு இருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். இங்கே மற்ற அயல் நாடுகளில் அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு தெரியல. தேர் இழுப்பது, இங்கேயும் மாரியம்மனுக்கு செய்யக்கூடிய எல்லா வழிபாட்டு முறைகளையும் தான் மேரிக்கும் செய்யக்கூடிய ஒரு போக்கை நம்ம இங்கே பார்க்குறோம். மேரிக்கு சேலை கட்டியது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற நாட்டில் கட்டு போட்டிருக்கிற மேரியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வழிபாட்டு முறைகளாக தான் இருக்கிறேன். ஏதோ ஒரு இடத்தில் இறைவனின் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு மிகச்சாதாரண மக்களுக்கு தன்னால் சமூகத்தால் ஆட்சியாளர்களால் அதிகாரத்தில் இருப்பவர்களால் தனக்கு எங்கெல்லாம் தீர்வு கிடைக்காத பட்சத்தில் ஏதுமறியாத அப்பாவி மக்களுடைய கடைசி புகலிடம் என்பது இறைவனாகத்தான் இருக்கிறான். அந்த இறைவன் என்பது அவர்களுக்கு சாதி மதம் கடந்தவர்களாகத்தான் எப்பொழுதும் இருந்திருக்கிறார்கள். அதில் மதம் ஆச்சரியங்களை கடந்து ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை கூறி நிறைவு செய்கின்றேன். பாதுகாப்பான புத்தாண்டாக, மதுவில்லாத புத்தாண்டாக அமையட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. நடந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு. அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில பிரச்சனைகளோடு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.